இந்த படத்தோட ஆரம்பத்துல 4 பசங்க ஒரு கிணத்துல ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கட் பண்ணா அந்த கிணத்தோட சொந்தக்காரர் அங்க வந்து உள்ள நீர்மூழ்கி மோட்டார்ல இருக்கு, அதுல மாட்டீங்கன்னா யாரா பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அவனுங்களை அடிச்சு விரட்டுறாரு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 4 கிணறு தான் இருக்கு, ஆனா அந்த 4மே அவரோட தான். இப்ப இவர் இப்படி பண்ணா எந்த கிணத்துல போய் நம்ம குளிக்கிறது அப்படின்னு இந்த பசங்க பேசிக்கிறாங்க. அந்த 4 பேர்ல ஒரு பையனோட பேர் பெத்தன்னா, அவனும் பாட்டியும் தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல தண்ணி இல்லைன்னு அந்த பையன் தண்ணி எடுக்க போனா அவங்க குடிக்கிறதுக்கு எடுக்கிற தண்ணியில யாரோ ஒருத்த முகம் கை கால்லாம் கழுவிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா வேற வழி இல்லாம அந்த தண்ணியை தான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றான். ஆனா அந்த சம்பவம் அவனை ரொம்பவே பாதிச்சிருது. ஒரு நாள் பாட்டி கிட்ட நம்ம கிட்ட தான் இடம் இருக்குல்ல, அதுல கிணறு வெட்டலாம்னு கேட்க, அதுக்கு அவன் பாட்டி, உன் அம்மா ஆத்துல குளிக்கும் போது தான் செத்து போயிடுச்சு, அதனால நம்ம குடும்பத்துக்கு தண்ணினாவே ஆகாது, கிணறு வெட்டணும் அப்படிங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது, அதை மறந்துருன்னு சொல்றாங்க. இப்ப அதை கேட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்படியே கட் பண்ணோம்னா அந்த பசங்க 4 பேர் அவங்க ஊர் பண்ணையார் வீட்டுல வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டுறாங்க. அதாவது அங்க அவங்க கொடுக்குற சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் பண்ணையார் வீட்டுல வேலை பார்க்கும்போது அங்க கிணறு வெட்டுறதுக்காக தண்ணி ஓட்ட இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு பெரியவர் வராரு. இப்போ நம்ம பெத்தண்ணாவுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது இவரை எப்படியாவது நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க நீரோட்டம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னு அவரோட நம்பரை வாங்கி அவருக்கு போன் பண்ணி எங்க இடத்துல தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எவ்வளவு காசு வேணும்னாலும் தரோம்னு சொல்றாங்க. அவரும் அந்த வயல் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல கிணறு வெட்டினா தண்ணி வரும்னு சொல்லி ஒரு மார்க்கை போட்டு அங்க ஒரு குச்சியை ஊன்றாரு. இப்ப கட் பண்ணா நம்ம பையன் நைட்டு ஃபுல்லா அவர் மார்க் பண்ணிட்டு போன இடத்துல ஊனி வச்சிருக்கிற குச்சியே பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப இதெல்லாம் பார்த்து அவனோட பாட்டி அடுத்த நாள் அந்த குச்சியை எடுத்து வேற இடத்துல மாட்டி வச்சிடறாங்க. இப்ப இது தெரியாம நம்ம பசங்க கிணறு வெட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிணறு வெட்டுற ஆளை பார்த்து கேட்கறானுங்க. அதே நேரம் இவனுங்க எப்படி கிணறு வெட்டாம விட மாட்டானுங்க அப்படிங்கறத யோசிச்ச பாட்டி அந்த இடத்த வேற ஆளுக்கு விற்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. இது தெரிஞ்ச நம்ம பெத்தன அங்க போய் அவனுக்கு மேல வண்டியை விட்டு ஏத்தி அவனுங்களை ஓட விட்டுறான். அப்புறம் ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு உடைக்கிறான். ஏன்னா அவனுக்கு பாட்டி மேல அவ்வளவு கோவம். அந்த கோவத்துல அவன் பாட்டி கிட்ட இருக்கிற அந்த ஒரு இடத்தை வித்துட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கத்திட்டு வெளியில போறான். அதுக்கப்புறம் கிணறு வெட்டுறதுக்கு காசு வேணும்னு சொல்லி களிமண்ல விநாயகர் வைக்கிறேன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா காசு கேட்கறது, அப்புறம் வச்சிருக்கிற சைக்கிளை விற்கிறது, வீட்டுல சேர்த்து வச்ச காசை எடுக்கிறது, அப்படி இப்படி காசை புரட்டி ஒரு கடப்பாறையை வாங்குறானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிணறு வெட்டுற பௌர்ணமி நாள் வந்துருது. இப்ப பாட்டி வெளியில வராத மாதிரி வீட்லயே வச்சு பூட்டிட்டு இவனுங்க கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறானுங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து பாட்டி ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் ஓட்ட உடைச்சு அவனுங்களை பார்த்துட்டே இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி டயர்டாகி அப்படியே அங்க இருக்கிற கட்டில விழுந்துடுறாங்க. அதே நேரம் இவனுங்களும் குளிய தோண்டி டயர்ட் ஆயிடுறானுங்க. இப்ப தண்ணி தாக அடிக்குது. உடனே பெத்தண்ணா தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக வீட்டுக்குள்ள வந்தவனுக்கு ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஜன்னல்ல இருந்து அவன் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தான்ல, இப்ப அங்க இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு வேற இடத்துல தோண்டிட்டு இருக்கானுங்கன்னு தெரிய வருது. உடனே ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டேய் பாட்டி குச்சியை மாத்தி வச்சு சதி பண்ணிடுச்சுரா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனுங்க அதனால என்ன இதையும் தோண்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்றானுங்க. இப்ப தண்ணி எடுக்கிறதுக்காக நம்மால வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே பெத்தண்ணா அழ ஆரம்பிக்கிறான். இப்ப அங்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை இப்படியே விட்டா பாட்டியை பெத்தனா தான் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி ஊர்ல பேசுவாங்கன்னு சொல்லி இவனுக்கு தோண்டின குழியிலேயே பாட்டியை புதைச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு பாட்டியை கொண்டு போய் அந்த குழியில போடுறானுங்க. அந்த நேரம் பார்த்தா அவனுக்கு தோண்டின குழியில இருந்து ஊத்து வர ஆரம்பிக்குது. ஆனா பாட்டி சாகல, ஏன்னா அவங்க மயக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. டேய் ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருக்கிற மண்ணலி அடிக்க பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. ஆனா பெத்தனா மட்டும் பாட்டி இன்னும் சாகலன்னு சொல்லி ஓடி போய் பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்ப பாட்டி அவங்க வயல்ல ஊத்து இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன பேரனோட ஆசைக்காக கிணறையை வெட்டி கொடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை சூப்பரா முடிச்சிடறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம். கிணறு வெட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஜாலியா காமெடியா சொல்லியிருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.